மக்கள் நலனை சார்ந்த அரசியல்ன்றீங்களே, எப்படி கல்விக்கு கூட நிதி கொடுக்காம இருக்கிறது தான் மக்கள் நலனம். என்ன உங்களுக்கு பிரச்சனை? பின்ன புதிய கல்விக் கொள்கையில உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களா சொல்லுங்களேன். உருப்படியா ஸ்டாலினுக்கு உருப்படியா சொல்ல தெரியல, உதயநிதிக்கு உருப்படியா சொல்ல தெரியல, நீங்களா சொல்லுங்க. நாங்க இல்லன்னா சொல்லல. ஆனா இந்த 2019ஆம் ஆண்டு தாக்கல் பண்ண அறிக்கையை மத்திய அரசே ஏத்துக்கல. இல்ல இதுல ஹிந்தி கட்டாயம் இருக்கு, சோ ஹிந்தி கட்டாயம் இருக்க கூடாதுன்னு கேபினெட் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு யாரை பத்தி வேணாலும் கேளுங்க, அன்பில் மகேஷ் பத்தி மட்டும் கேட்காதீங்க. அவன் பையனே அங்க பிரெஞ்சு எடுத்து படிச்சிட்டு இருக்கான், தேர்ட் லாங்குவேஜ். தமிழே படிக்கிறீங்க, அவங்க பையன் பிரெஞ்சு எடுத்து படிச்சிட்டு இருக்காரு. ஸ்டாலின் குடும்பத்துக்கு சன்ஷைன் ஸ்கூல் இருக்குது, திருமாவளவனுக்கு ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் இருக்குது, விஜய் ஒரு பக்கம் பேசினா விஜய் வித்யாசனம் ஸ்கூல் இருக்குது. அங்கெல்லாம் ஹிந்தி கட்டாய பாடம். அன்பில் மகேஷோட சொந்த ஊர்ல இன்ன வரைக்கும் மரத்துக்கு கீழே உட்காந்து பிள்ளைங்க எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க. அங்க என்ன ஸ்கூல் கட்டுறதுக்கு துப்பு இல்ல. அண்ணாமலை பத்த வச்சாலும் பத்த வச்சாரு, தமிழகமே ரணகலமா இருக்கு. இது காவிகளுடைய அரசியலுக்கு புதுசு கிடையாதுன்னு தான் சொல்லுங்க. எங்க போனாலும் அங்க ஒரு பிரச்சனையை இழுத்து மக்களை குழப்பி மக்களை திசை திருப்பி அதில் குளிர் காய்வது பாஜகவுடைய பொதுவான மோட் ஆஃப் ஆபரேஷனாக இருக்கிறது. பட் அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறமாவது கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமா பண்ணுவாருன்னு நினைச்சா மீண்டும் அதே மாதிரி குட்டையை குழப்பம் அரசியல் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தரம் தாழ்ந்த அரசியலை நோக்கி தமிழக அரசு நகர்கிறதோ அப்படின்ற கேள்வி நமக்கு எழுகிறது. இதை பற்றி நம்முடன் டிஸ்கஸ் பண்ண இன்னொரு கெஸ்டும் வரப்போகிறார். அதுவரை நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவை சார்ந்த சபரிசெல்வன் அவர்கள். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். வணக்கம். ஒரு வழியா ஆரம்பிச்சிட்டீங்களா சார் குட்டையை குழப்பம் அரசியல? இந்த குட்டையை குழப்பற அரசியல், இந்த மக்களை பிரித்தாளக்கூடிய அரசியல், தமிழை வைத்து ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற அரசியல்லாம் எங்களோட பாணி கிடையாது. மக்களுடைய நலனை தாண்டி நாங்க இது வரைக்கும் எங்கேயுமே சிந்திச்சதில்லை. அதனாலதான் இந்தியா முழுவதுமே பாஜகவிட ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சீங்க. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும் போது கூட குட்டையை குழப்பக்கூடிய அரசியல்லாம் இங்க எதுவுமே இல்லை விக்னேஷ். நீங்க நினைக்கிற அந்த ஒரு அரசியல் அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமாக பாஜக செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடையாது. இதுல தவறான புரிதல், இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணுமே ஒழிய மக்களுடைய நலன் என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இன்புட்ஸ் உண்மையிலே கரெக்டா இருக்கா அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்மளை விட அறிவாளியா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன விதமான கல்விகள் கொடுக்கணும், அவங்க என்ன படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது அந்த குழந்தைகளும் அந்த பெற்றோர்களும். அதை விட்டுட்டு நடுவில் உட்காந்துட்டு பஞ்சாயத்து பேசுற அந்த குட்டையை குழப்பக்கூடிய வேலைகள் நாங்க செய்யறது கிடையாது. செய்யறவர்களை பற்றி நீங்கள் கேட்கணும். நிச்சயமாக காவியையும் பாஜகவையும் கேட்க வேண்டிய விஷயம் கிடையாது. எப்படி மக்கள் நலனை சார்ந்த அரசியல்ன்றீங்களே, எப்படி கல்விக்கு கூட நிதி கொடுக்காம இருக்கிறது தான் மக்கள் நலனம். பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த ஒரு இது இருக்கும். நீங்க ஸ்கீம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா பணம் கேட்க கூடாது. ஸ்கீம்ல ஜாயின் பண்ண மாட்டேன், ஆனா எங்களுக்கு தேவையான பணத்தை இந்த ஸ்கீமுக்கு உண்டான பணத்தை எங்ககிட்ட தரணும்னா எப்படி விக்னேஷ் தர முடியும்? சாதாரணமா இதெல்லாம் பொட்டி கடையில இருக்கிறவங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். எனக்கு அந்த பொருளை வாங்கினாதான் பொருள் கூட இருக்கிற ஃப்ரீ கிடைக்கும். நீங்க பொருளே வாங்காம எனக்கு ஃப்ரீ மட்டும் கொடு அப்படின்னா எப்படிங்க கிடைக்கும்? உங்களுக்கு தேவையான கல்விக்கு தேவை இல்ல நான் சொல்றேன், கல்விக்குன்னு தேவையான வரிகளுக்கு மத்திய அரசு எங்கேயாவது நிறுத்துறாங்களா? ஜிஎஸ்டில இருந்து ஒதுக்கக்கூடிய பணமோ இல்ல அதுல கல்விக்குன்னு ஒதுக்கக்கூடிய பணமோ எங்கேயாவது நிறுத்துறாங்களா? அது கிடையாது. இந்த 2100 கோடி அப்படிங்கிறது பிஎம் ஸ்ரீ இந்த திட்டத்துக்கான நிதி. இந்த திட்டத்தை ஏற்பதற்கு மத்திய அரசோட திட்டத்தை ஏற்பதற்கு மாநில அரசு தயாரா இல்ல. ஆனா திட்டத்துல மாநில அரசு தான் பிஎம் ஸ்ரீ எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு தேவையில்ல அப்படின்றாங்க. புதிய கல்விக் கொள்கையில உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க பேசுறது திமுக காரர் மாதிரி பேசுறீங்க. நீங்க தயவு செஞ்சு நீங்களே சொல்லுங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை. பின்ன புதிய கல்விக் கொள்கையில உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களா சொல்லுங்க. உருப்படியா ஸ்டாலினுக்கு உருப்படியா சொல்ல தெரியல, உதயநிதிக்கு உருப்படியா சொல்ல தெரியல, நீங்களா சொல்லுங்க. இல்லங்க, இது அவருக்கு உருப்படியா இப்படி உருப்படியா இந்த மாதிரி ஒரு தனித்த வார்த்தைகளை யூஸ் பண்றது பாஜகவோட ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன். பட் போதுங்க, இந்த புதிய கல்விக் கொள்கை வேணான்னு சொன்னாலே அது திமுக அப்படின்னு ஆயிடுமா? இது என்னங்க நீங்க திருப்பி குழப்பாதீங்க திருப்பி. எதனால வேண்டாம்? நான் கேட்கறது சிம்பிளான ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஏன் வேண்டாம் அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, இப்ப நான் கேட்கறேன் ஏன் வேண்டாம். இருக்கிற கல்விக் கொள்கையில என்ன பிரச்சனைன்னு நீங்க புதிய கல்விக் கொள்கை வருங்க. இந்த கல்விக் கொள்கையை வச்சுதான் தமிழ்நாடு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயத்திலும் பாத்தீங்கன்னா டாப் ரேங்கிங்ல இருக்குது. இந்த கல்விக் கொள்கையில என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த கல்விக் கொள்கைகள் என்ன ஏங்க இப்ப புதுசா இருக்கக்கூடிய கல்விக் கொள்கைங்கிறது இன்னைக்கு நேத்தா போடக்கூடிய கல்விக் கொள்கை கிடையாது. 1965 ஒரு கல்விக் கொள்கையை கொடுத்தாங்க, 1987 ஒரு கல்விக் கொள்கையை கொடுத்தாங்க, 2020 நீங்க காலத்துக்கு ஏத்தால் போல அப்டேட் பண்ணிக்கிட்டே போகணும். இருக்கக்கூடிய சயின்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும், சயின்ஸோட டெவலப்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். இல்ல நீங்க எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட்ஸை உள்ள கொண்டு வராம இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சி, நீங்க மக்கள் இப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த காலம் மாதிரி நம்ம ஒரே இடத்துல நாங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்து பழகின மாதிரிலாம் வெளியில போகாம இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் கிடையாது. சாதாரணமாக வெளியே
போகக்கூடிய குழந்தைகள் தான். அவங்க வெளியே போகும்போது அந்த ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்திக்குவேன், நான் பேசிக்குவேன். இதெல்லாம் காலத்திற்கு இப்போ ஓவாத செயல். ஏஐ டெக்னாலஜி வந்து குரோயிங் தான், நான் இல்லெல்லாம் சொல்லல. ஆனா அது நடைமுறை வருவதற்கு குறைஞ்சது 10 இருந்து 5 வருஷம் ஆகும். இங்க இருந்து எங்களுடைய மாநில தலைவர் சொன்ன மாதிரி, இங்க இருந்து நீங்க பார்டருக்கு போறீங்க, பார்டருக்கு போனோம்னா அட்லீஸ்ட் ஒரு டீ குடிக்கிறதுக்காவது உங்களுக்கு அங்க இருக்கிற லாங்குவேஜ் தெரியணுங்க. நாங்க என்னங்க கேக்குறோம்? நாங்க ஹிந்தி படிங்கன்னு சொல்றோமா? நாங்க டிரான்ஸ்லேட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார். நீங்க வந்து மொழி அதுதான் சார். டிரான்ஸ்லேட்டர் உங்களுக்கு தெரியும் சார். அங்க இருக்கிற டீ கடைக்காரனுக்கு எல்லாம் டிரான்ஸ்லேட்டர் தெரியாது சார். நீங்க படிச்சவரா இருப்பீங்க சார். அங்க போய் டிரான்ஸ்லேட்டர் பயன்படுத்துவீங்க சார். அங்க இருக்கிற டீ கடைக்காரனுக்கும் பஜ்ஜி போடுறவனுக்கும் இட்லி விற்கிறவனுக்கு எல்லாம் டிரான்ஸ்லேட்டர் பயன்படுத்த தெரியாது சார். என்ன சார் அடிச்சிட்டு இருக்கீங்க? அந்த பாயிண்ட் தான் கேட்க வந்தேன். அவங்களுக்கு புது லாங்குவேஜ் கத்துக்க முடியாது அப்படின்றதுக்காக இங்க இருக்கிறவங்க ஹிந்தி கத்துக்கணும். அதான சுத்தி வளைச்சு அவங்களும் மும்மொழி கொள்கையை தான் படிக்க போறாங்க. அவர்களுக்கு பிடித்தமான மொழிகளை படிக்க போறாங்க. நாங்க என்ன வெளியில போய் ஹிந்தி படிக்கிறோமா? நீங்க பார்டருக்கு போறீங்களா, மலையாளம் போய் படிங்க. இந்த கேரளா பார்டர்ல திருநெல்வேலியோ இல்ல கன்னியாகுமரி சைடா இருக்கவங்களும் போய் மலையாளம் படிக்கட்டும். தேனி பக்கம் இருக்கவங்க கன்னடம் படிக்கட்டும். நார்த் இந்தியா போன நினைக்கிறவங்க ஹிந்தி படிக்கிட்டுங்க. நாங்க என்ன சொல்றோம், இது வந்து ஒரு நீர் தீர்மானிக்க வேண்டியது யாருங்க? நான் என்ன கேட்கிறேன், என் பையன் என்ன படிக்கணுங்கிறத நான் முடிவு பண்ணுவேன், நீங்க முடிவு பண்ணுவீங்களா? என் பையன் என்ன படிக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். அவன் என்ன படிக்கணுங்கிறத அவன் தான் முடிவு பண்ணுவான். ஸ்டாலின் முடிவு பண்ணக்கூடாது, மோடி தான் முடிவு பண்ணணும் என்ன படிக்கணும்ட்டு. இத கூட மோடி கூட எங்க முடிவு பண்ணாரு? மூத்த நீதிபதியை வச்சு அவர்கள் வந்து ஒரு கமிட்டி ஒண்ணு போடுறாங்க, ரங்கன் அப்படின்னு சொல்லி. அவருடைய கமிட்டியில 2019ஆம் ஆண்டு வந்து அறிக்கை தாக்கல் பண்றாங்க. அறிக்கை தாக்கல் பண்ணும்போது என்ன போட்டிருந்தாங்க, ஹிந்தி கட்டாயம்னு சொல்லி அந்த அறிக்கையில இருந்தது. இதே அறிக்கை 1965ஓட அறிக்கையிலேயும் ஹிந்தி கட்டாயம் இருந்தது. 1987 இந்த அறிக்கையில ஹிந்தி கட்டாயம்னு இருந்தது. ராஜீவ் காந்தி வந்து அப்போ வந்து ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. அதற்கு முன்னாலும் வந்து அந்த ஹிந்தி கட்டாயம்னு இருக்கும்போது வந்து தமிழ்நாட்டுல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் இது எல்லாமே நடந்துச்சு. நாங்க இல்லைன்னா சொல்லல. ஆனா இந்த 2019ஆம் ஆண்டு தாக்கல் பண்ண அறிக்கையை மத்திய அரசே ஏத்துக்கல. இல்ல இதுல ஹிந்தி கட்டாயம் இருக்கு, சோ ஹிந்தி கட்டாயம் இருக்க கூடாதுன்னு கேபினெட் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த மூன்றாவது மொழிங்கிறது என்ன வேணாலும் படிக்கலாம். பசங்க பிரெஞ்சு படிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கலாம், சாரி நீங்க அதர் லாங்குவேஜஸ் எது வேணாலும் எடுத்து படிக்கலாம். அதை விட்டுட்டு ஹிந்தியவே பிடிச்சி தொங்குறதுக்கு என்ன காரணம்? இது என்ன தெரியுமா? திசை திருப்புவதற்கு உண்டான ஒரே வேலை தான். அதையும் மீறி பசங்க ஹிந்தி படிச்சா படிச்சுட்டு போட்டுமே, அவங்கவுங்க விருப்பம். இவங்களுக்கு என்ன தெரியுமாங்க பயம்? ஹிந்தி பேசினா ஹிந்தி மக்கள் எல்லாம் கத்துக்கிட்டாங்க, இங்க இருக்கிற குழந்தைகள் ஹிந்தி கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே, மேல இருந்து பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே இங்க வந்து தெரிஞ்சு போயிடும். இதுல வந்து அவர்கள் வந்து நேரடியான அரசியலை வந்து குழந்தைகளோட படிப்புல வந்து கலக்குறாங்க. நாங்க வந்து பிள்ளைகள் வந்து ஏதாவது ஒண்ணு படிச்சு தெரிஞ்சுக்கணும். மும்மொழி இன்னொரு மொழி சேர்த்து படிக்கிறதுனால என்னங்க கெட்டு போயிட போகுது? இப்ப இருக்கிற குழந்தைகள் எல்லாம் நம்மளை விட அறிவு அதிகங்க. ஒரு சின்ன இடையூறு. 2017 நினைக்கிறேன், அதுல வந்து பாராளுமன்றத்திலேயே ஒரு கேள்வி வடிவுல வந்து வச்சாங்க, சிபிஎஸ்இ ஹிந்தி கட்டாயமா, மாநிலங்களுக்கு ஹிந்தி கட்டாயப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு இருக்கான்னு கேட்டாங்க. சிபிஎஸ்இனா ஹிந்தி இருக்குங்க அப்படின்னு மத்திய அரசு வந்து எழுத்துப்பூர்வமா கொடுத்துட்டாங்க. அண்ட் மாநிலங்களில் ஹிந்தியை திணிக்கும் எண்ணம் எதுவும் கிடையாது மத்திய அரசுக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் அது வந்து நான் ஒத்துக்கிறேன். பட் நீங்க சொல்றீங்க புது மொழி கத்துக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படி இப்படின்றாங்க. சுத்தி வளைச்சு ஆனா ஹிந்தியில தானே வந்து நிக்கிறாங்க. அவங்களே கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படிங்க ஹிந்தியில வந்து நிப்பீங்க? நான் என்ன கேக்குறேன், இந்த அறிக்கையிலேயே அதுக்கு உண்டான தகவல் கிடையாது. தேசிய மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை என்ன? எந்த மொழி வேணாலும் படிக்கலாம். இதுல ஹிந்திங்கிற வார்த்தை எங்க வருது? நான் இதான் கேக்குறேன், ஹிந்திங்கிற வார்த்தை எங்க வருது? நீங்களே இங்க பாருங்க, 200 ரூபாய் வாங்குற ஊபி மேரெல்லாம் நீங்களும் கேள்வி கேட்க கூடாது. அவங்க தான் 200 ரூபாய் வாங்கிட்டு ஹிந்தின்னு பிடிச்சி நிக்கிறாங்க. உங்களுக்கு 200 ரூபாய் வருதுன்னா சொல்லுங்க, நானும் சரி ஆமாப்பா ஹிந்தி தான்ட்டு போயிடுவேன். இது அந்த மாதிரி கேள்விகள்லாம் கிடையாது. அவர்கள் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் மெசேஜ் பாக்குற மாதிரிலாம் நீங்க ஒரு நெறியாளர் தயவு செஞ்சு பாக்காதீங்க. ஹிந்திங்கிற வார்த்தை எங்க இருக்குது? தயவு செஞ்சு நான் கேக்குறேன், ஹிந்திங்கிற வார்த்தை எங்க அந்த ரிப்போர்ட்ல இருக்கு? இந்தியால இப்ப பீகார்ல இருக்கிறாங்கன்னா அவங்க ஒண்ணு ஹிந்தி எடுத்துருவாங்க, இன்னொரு இந்திய மொழி அப்படின்னு வரும்போது சமஸ்கிருதம் எடுத்துட்டு போயிடுவாங்க. தமிழ்நாட்டாளங்க மோஸ்ட்லி போய் ஹிந்தி எடுப்பாங்க. அப்ப எல்லாருக்கும் ஹிந்தியே தான் மறைமுகமாக திணிக்கணும்ன்ற இதுதான் நீங்க சொல்றீங்கல்ல. இருங்க, எல்லாம் மோஸ்டா போய் ஹிந்தி எடுப்பாங்கன்னு சொல்றீங்கல்ல. எல்லாருக்கும் என்ன படிக்கணும்னு விருப்பப்படுறது யார் விருப்பப்படுவா? ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பப்படுவாங்க. இப்ப நீங்க உங்க வாயால தானே சொன்னீங்க, யார் விருப்பப்படுவா? ஸ்டூடெண்ட்ஸ் தான் விருப்பப்படுவாங்க. ஏன்னா நான் விருப்பப்பட போறேன்னா, மோடி வந்து இங்க தமிழ்நாட்டுல இருந்து ஹிந்தி தான் நீங்க எடுத்து படிக்கணும்னு சொல்ல போறாங்களா? ஒரு பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்கள் ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிறாங்களா? படிக்கட்டும். பிரெஞ்சு படிக்கணும்னு நினைக்கிறாங்களா? படிக்கட்டும். மலையாளம் படிக்கணும்னு நினைக்கிறாங்களா? படிக்கட்டும். அது அவர்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்துல வந்து நீங்க உள்ள பூந்துகிட்டு இல்ல நாங்க வந்து மும்மொழியை ஒத்துக்கவே மாட்டோம், கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்போம், குண்டு சட்டிக்குள்ளதான் குதிரை ஓட்டிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா அதெல்லாம் பாத்துக்கிட்டு பழைய பாஜக மாதிரிலாம் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். நாங்க இந்த முறை கேள்வி கேட்போம். இன்னைக்கு வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லும் போது ஒரு சூப்பரான வார்த்தை சொன்னாரு, இந்தியை நாங்க வந்து எடுக்கல, திணிப்பதான் எதிர்க்கிறோம். முக்கியமா தயவு செஞ்சு யாரை பத்தி வேணாலும் கேளுங்க, அன்பில் மகேஷ் பத்தி மட்டும் கேட்காதீங்க. அவங்க பையனே அங்க பிரெஞ்சு எடுத்து படிச்சுட்டு இருக்கான், தேர்ட் லாங்குவேஜ். தமிழே படிக்கிறீங்க, அவங்க பையன் பிரெஞ்சு எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. அந்த அவரோட பையனை வச்சு நீங்க இதை எடுத்து இருக்கிற கேள்விக்கு
நான் சொல்றேங்க இருங்க, கேள்வி கேட்கறதுக்கு எவனுக்குங்க அங்க உண்மையான திராணி இருக்குது? திராணி இல்லைங்க. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல வந்து தகுதி வேணும் கேள்வி கேட்கறதுக்கு. கேள்வி கேட்கற ஒருத்தன் பையன் வந்து எவனா சிபிஎஸ்சில படிக்காம இருக்கிறானா? எல்லா சிபிஎஸ்சி எல்லா ஸ்கூல் நடத்துறான். ஸ்டாலின் குடும்பத்துக்கு சன்ஷைன் ஸ்கூல் இருக்குது, திருமாவளவனுக்கு ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் இருக்குது, விஜய் ஒரு பக்கம் பேசினா விஜய் வித்யாசனம் ஸ்கூல் இருக்குது. அங்கெல்லாம் ஹிந்தி கட்டாய பாடம், அங்கெல்லாம் நீங்க ஹிந்தி படிச்சே ஆகணும். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க வந்து முடிச்சு போட்டுனே இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் அரசியல். ஆமாங்க, வேற என்ன இது இது என்னங்க? நீங்க உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் ஹிந்தி படிக்க வைப்பீங்க, மும்மொழி படிக்க வைப்பீங்க. எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் அரசு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாம் 2 மொழி மட்டும் படிச்சுட்டு இது இது எப்படி தெரியுமா இருக்கு? உண்மையிலேயே இதெல்லாம் பாரபட்சம் பார்த்து இப்ப இதுக்கு முன்னாடி நடந்தாலாம் இருக்குல்ல, இந்த எஸ்டி கம்யூனிட்டி எல்லாம் ஒதுக்கி வச்சு பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி அரசு மாணவர்களை எல்லாத்தையும் வந்து எஸ்டி கம்யூனிட்டி மாதிரி இந்த மேல் வர்க்கம் பூரா ஒதுக்கி வைக்குது. அதுதான் நடக்குது. இவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், சமச்சீர் கல்வின்னு ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டுல கொண்டு வந்தீங்க இல்லைங்க, நீங்க அதே சமச்சீர் கல்வியை கொண்டு போய் மெட்ரிகுலேஷன்ல வைங்க. அதே சமச்சீர் கல்வி தான் எல்லாம் தமிழ்நாடு பூராமே சமச்சீர் கல்வி மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு போய் சேர்த்துங்க முடியுமா? இன்னைக்கு தமிழ்நாடு மாணவர்களோட எண்ணிக்கை என்னங்க? 52 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறான், 57 லட்சம் பேர் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறான். இந்த 57 லட்சம் பேர்ல 40 லட்சம் பேர் தேர்ட் லாங்குவேஜா ஹிந்தி எடுத்து படிக்கிறான். ஹிந்தியோ அதர் லாங்குவேஜோ பிரெஞ்சோ டச் எடுத்து படிக்கிறவன் இருக்கான் தெரியுமா? டச் லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறவன் இருக்கான், அதர் லாங்குவேஜஸ்ல தெலுங்கு எடுத்து படிக்கிறவன் இருக்கான், சான்ஸ்கிரிட் எடுத்து படிக்கிறோம். ஏன் ஒசூர் கிட்ட உருது ஸ்கூல் இல்ல? ஏன் அதெல்லாம் நீங்க கேட்க முடியும்? ஸ்கூலே உருது ஸ்கூலுங்க. ஸ்கூல்ல இந்த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அங்க உருது தான். அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஹிந்தி அப்படின்னா மட்டும் கண்ணுக்கு தெரியும். ஒத்துக்கிறேன். பட் நீங்க அழகா நான் கேட்க வந்த கேள்வியே வந்து மடை மாத்திட்டு போயிட்டீங்க. அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு ஸ்டாஃப் வந்து ஹிந்தி அல்லாத வேற மொழிய கத்துக் கொடுக்கறதுக்கு ஸ்டாஃபுங்களே ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 பேர் இருக்காங்க ஸ்கூல்ல, 90 மாணவர்கள் ஹிந்தினே வச்சுக்கோங்க. ஒரு 5 பேர் வந்து எனக்கு அசாமீஸ் மொழி வேணும், அசாமீஸும் வந்து இந்தியால ஒரு மொழி தான், இன்னொரு 2 பேர் பஞ்சாபி மொழி வேணும்னு கேக்குறாங்க. 2 பேருக்கு பாடம் நடத்துறதுக்கு மட்டும் ஒரு ஸ்டாஃபை நாங்க ஹையர் பண்ணணுமா, நீங்க எல்லாருமே ஹிந்தியா படிச்சிருங்கன்னு சொல்ல மாட்டாங்களா அவங்க? ரைட். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, இது இந்த பணம் எப்ப தருவீங்கன்னு சொல்லி, அதுக்கு தான் இந்த 2100 கோடி பணம் தரது பிஎம்சில. இப்ப புரிஞ்சுது அவங்களுக்கு எதுக்கு பணம் தரோன்னு? 2100 கோடி பணம் தர்றது இங்க இருக்கிற டீச்சர்ஸை ஹையர் பண்றதுக்கும், அதுக்கு உண்டான பாட நூல்கள், அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்றதுக்கு மட்டும்தான். இவர்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் பணம் வரலன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? 1010 கோடி ரூபாய் இது வரைக்கும் தமிழ்நாடு கல்வித்துறைக்கு பணம் வந்திருக்குது. ஏற்கனவே செயலாளர் வந்து 1010 கோடி பணம். நான் சொல்றேன், இருங்க இதுக்கு நான் கணக்கு இதுக்கு நான் கணக்கு சொல்றேங்க. 1010 கோடி ரூபாய் பணம் வந்தது. ஏற்கனவே உள்துறை செயலாளர் கையெழுத்து போட்டு மும்மொழி கொள்கைக்கு இதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம், புதிய கல்விக் கொள்கைக்கு ஒத்துக்கிறோம்னு லெட்டர்லாம் அனுப்பிட்டாரு. ஃபர்ஸ்ட் தவணை பணம் வந்தது. பணத்தை வச்சு என்ன பண்ண சொன்னாங்க? எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் எல்லா ஸ்கூல்லயுமே டிஜிட்டல் போர்டுக்கு எல்லாத்தையுமே மாத்த சொன்னாங்க. கரும்பலகைகள் இருக்குல்ல, டிஜிட்டல். 1010 கோடிக்கு எதங்க இந்த நிமிஷம் வரைக்கும் மாத்திரீங்க? அன்பில் மகேஷோட சொந்த ஊர்ல இன்ன வரைக்கும் மரத்துக்கு கீழே உட்காந்து பிள்ளைங்க எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க. அங்க என்ன ஸ்கூல் கட்டுறதுக்கு துப்பு இல்ல. இவர் வந்து பேசுறாரு வந்து என் பிள்ளைங்க வந்து அசாமீஸ் படிக்கணும், இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் பள்ளிக்கூடத்தை உருப்படியா கட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க அசாமீஸுக்கு போவீங்க, பெங்காலிக்கு போவீங்க, வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ் காஷ்மீர் வரைக்கும் போவீங்க. டிஜிட்டலைஸ் பண்ணிருக்கிற திராவிட மாடல் வந்து நீங்க ஸ்கூல் போர்டெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணல அப்படின்ட்டு நீங்க குறையெல்லாம் சொல்ல தேவையில்லை. ஏதோ ஒரு கல்வி திட்டத்துக்கு கொடுத்த நிதியை வந்து சேர்த்து நீங்க பிஎம்சிக்கு எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிடுவீங்களா நீங்க? அதுக்குன்ட்டு இல்ல இது பிஎம்சியோட ஃபண்டுங்க. உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறதா ஆர்டிஐ போட்டு பாருங்க. பிஎம்சில இருந்து இது வரைக்கும் ஃபண்ட் வந்திருக்கா, உங்க உள்துறை செயலாளர் கையெழுத்து போட்டிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நான் சொல்றேன் பாருங்க. வாட்ஸ்அப் மெசேஜ், திமுக காரன் அனுப்புற மெசேஜ் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். உண்மையான விஷயம் தெரியணும்னா உங்களுக்கு ஆர்டிஐ போட்டு கேள்வி கேளுங்க. இது வரைக்கும் பிஎம்சில இருந்து ஃபண்ட் வந்திருக்கா, உங்க உள்துறை செயலாளர் ஃபர்ஸ்ட் வந்து மும்மொழி இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு வந்து கையெழுத்து போட்டு லெட்டர் அனுப்பி இருக்கிறாரான்னு கேளுங்க. லெட்டர் எல்லாம் போயிருக்குது, அவர் கையெழுத்து போட்டு அனுப்பி இருக்கிறாங்க. அது சம்பந்தமான அபிஷியல் ரிப்போர்ட் ஏற்கனவே நியூஸ், சோசியல் மீடியாஸ் எல்லாத்துலயும் வந்திருக்குது. அதை மறைப்பதற்கு புதுசா ஏதாவது ஒரு விஷயம் நாங்க ஹிந்தி திணிப்பு, அந்த திணிப்பு, இந்த திணிப்புன்னு ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க. தினம் ஒரு விஷயம் பேசுறதுக்கு காரணம் என்ன? இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மறைப்பதற்காக மட்டும்தான் தினம் ஒரு விஷயத்தை கிளறாங்களே ஒழிய மத்தபடி எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. பயந்து போற அளவுக்கு என்ன தப்பு செஞ்சுட்டாங்க? நீங்க அப்படியே ரொம்ப பில்டப் கொடுக்குறீங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க நீங்க? இல்ல எல்லா விஷயமே தான் இன்னைக்கு தமிழக ஆட் பண்றேன். உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அண்ணாமலைக்கு இது வாங்குறது, நிதி வாங்கி கொடுக்கறதுக்கு துப்பு இல்ல, மோடி கிட்ட இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து நிதி வாங்குறது துப்பு இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி 40 பேர் புடுங்கிறதுக்கா போயிருக்காங்க. இருங்க தயவு செஞ்சு என் வாயை கிளறாதீங்க. நான் அடுத்த வார்த்தை கேட்பேன். 40 பேர் புடுங்கிறதுக்காக மக்களவை உறுப்பினரா அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி அடுத்த வார்த்தை நான் கேட்பேன். நீங்க ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து இல்லைங்க நீங்க சொல்றீங்களா துப்புங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்களா, அப்ப நீங்க புடுங்கிறதுக்கு அனுப்புனீங்களாங்கிற வார்த்தையை நானும் பயன்படுத்துவேன். நான் சொல்ற மாதிரி எங்க
எங்க மாநில தலைவர் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நீங்க எந்த ஸ்லாங்ல பேசுறீங்களோ அதே ஸ்லாங்ல தான் இனிமேட்டு பாஜக காரர்கள் பதிலடி தருவோம் அப்படிங்கறத எங்க மாநில தலைவர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. திருப்பியும் சொல்றோம், அதே மாதிரி வார்த்தையை மாநில தலைவருக்கு எதிராக நீங்க பாருங்க, அவர் மோடியை பத்தி திட்டினா அண்ணாமலைக்கு எப்படி கோவம் வருமோ அதே மாதிரி இனிமேட்டு அண்ணாமலை பத்தி திட்டினீங்கன்னா அனைத்து பாஜக தொண்டர்களுக்கும் கோவம் வரும். தயவு செஞ்சு அதெல்லாம் பேசாதீங்க. உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு என்ன பணம் இருங்க பணம் வாங்கி தரது யாரோட வேலைங்க? எதுக்குங்க 40 பேர் அங்க மாநிலங்களவைக்குன்னு அனுப்பியிருக்காங்க? என்ன போண்டா திங்கிறதுக்கும் மிச்சர் திங்கிறதுக்கு அங்க உட்காந்து பெஞ்சு தட்டுறதுக்கும் போய் அங்க உட்காந்து இந்த சட்ட புத்தகம்னு ஒண்ணு கையில வச்சுட்டு ஒரு பேல அதை பிரிச்சு பார்த்தது கிடையாது. உள்ள என்ன இருக்குது ஏது இருக்குது பேசலாம்னாலே ஃபர்ஸ்ட் சான்ஸ்கிரிட்ல டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். அங்கேயும் பாருங்க ஒரு ஹிந்தி இல்லனா சான்ஸ்கிரிட் கொண்டு வரதுக்கு இப்ப ஹிந்தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்ல டிரான்ஸ்லேட்டர்ல தமிழ் உண்டு மக்களவையில டிரான்ஸ்லேட்டருக்கு தமிழ் உண்டு. அப்படி இல்லைனாலும் அலுவலக மொழியான ஆங்கிலம். உங்களுடைய 2வது பாடம் ஆங்கிலம் தானே, நீங்க படிக்காதால பூராத்தையும் மக்களவைக்கு அனுப்பி விட்டுருவீங்க. அங்க அவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் அறகுறை. இங்க இருந்து போனவன்ல பாதி பேருக்கு தமிழே தெரியாதுங்க. எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும்? இவ்வளவு தமிழ்னு தூக்கிட்டு சுத்துறாங்கல்ல. நான் இந்த இடத்துல தில்லா ஒரு கேள்வி கேட்கறேங்க. ஒரு 5 வரி பாட்டு, பாரதியார் பாட்டு, ஒரு 5 வரி பாட்டு முதலமைச்சர் துண்டு சீட்டு எல்லாம் பாட சொல்லுங்க. அவருடைய தமிழ் புலமை பத்தி பாத்துக்கிறோம். இல்ல உதயநிதி ஸ்டாலின் இருக்காரா, 10 திருக்குறளை பேப்பர் இல்லாம படிக்க சொல்லுங்க. நான் அரசியல் விட்டே போயிடுறேங்க. நானு இவங்க தமிழை தூக்கி பிடித்து கொண்டு இருக்கிறார்களா? நிர்மலா சீதாராமன் அவர்கள் உடனே தொல்காப்பியத்தை பாடினாங்க, அகநானூறு பாடினாங்க, புறநானூறு பாடினாங்கன்னு நீங்க புகழ் பாடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா தொகுதி பிரச்சனையை பத்தி பேசலாம். இந்த மாதிரி நிதியை போராடி 40 சிங்கங்களும் போராடி வாங்கலாம் அப்படின்னு அவங்க எழுந்து பேச ஆரம்பிக்கும் போதே டைவர்ட் பண்ற மாதிரி சமஸ்கிருதம் அது எப்படி அவங்களால அண்ணாமலை அப்புறம் எதுக்குங்க மாநில தலைவரா இருக்காரு? நிதி வாங்கி தர முடியாதவரு? இருங்க அண்ணாமலை எதுக்குங்க வாங்கி தரணும்? அண்ணாமலை பிஜேபியோட மாநில தலைவரா இல்ல தமிழக அரசினுடைய? நான் என்ன சொல்றேங்க, பேசாம தமிழ்நாட்டுல இருக்கிற முதலமைச்சர் பதவியை விட்டுவிட்டு அவர் அண்ணாமலை கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க. நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு நிதி தானே வேணும். உங்களோட வேலையே சேர்த்து நாங்களே பாக்குறதுக்கு நீங்க எதுக்கு இங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இருக்கீங்க? இந்த 40 பேருக்கு வேலை என்ன தெரியுமா? அங்க போய் மிச்சரும் போண்டாவும் திங்கிறது மட்டும் தான் வேலையா இருக்குது ஒழிய நீங்க எங்க கிட்ட தயவு செஞ்சு நிதி கேட்காதீங்க. எங்களுக்கு 1008 வேலை இருக்குது. நாங்க அதை தான் பார்ப்போம். மக்களுடைய நலனை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவர் உதயநிதி கேட்கற மாதிரி 40 நான் நல்லாவே கேட்டுருவேன். நீங்க வந்து திராணி இருக்கா தெம்பு இருக்கான்னு சொல்லி உதயநிதி கேட்கறாருன்னா 40 பேர் என்ன கிழிக்கிறதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்லி தான் நானும் கேட்பேன். நன்றி சபரி. நன்றி விக்னேஷ்.